ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வர வர உங்களோட தேவைகளும் அதிகமாயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஹண்டல் லேர்னிங்கில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி மேக்ஸோட ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. அதாவது சாப்டர் 1க்கு என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ் வரும், சாப்டர் 2க்கு என்ன மாதிரி ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக அந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸில் மட்டும்தான் நம்ம சம்ஸ் போடணுமா, இல்லையே சயின்ஸ்லேயும் நம்ம நிறைய சம்ஸ் போடணும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸோட சாப்டர் 1ல் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும், சாப்டர் 2ல் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணி இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு சயின்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க ஃபார்முலாஸை பார்த்து சாப்டர் 1க்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கிற ஞாபகம் வச்சு கொஞ்சம் சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆர்கனைஸ்டாக படிக்கிறதுக்கு இந்த ஷீட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா ஷீட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் மேம். அதோட சேர்த்து உங்களுக்கு 10th என்னென்ன பிடிஎஃப், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th இந்த மினிமீட்டர் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா பிடிஎஃபும் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பப்ளிக் எக்ஸாம்.